அடட பாபத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். உனக்கு என்னம்மா, ஒரு மாசத்துக்கு அம்மா வீட்ல போய் உட்கார்ந்துட்டேன். என்ன யோசிச்சியா எனக்கு யாரு இருக்கா பேச்சு துணைக்குன்னு? ஆளெல்லாம் அந்த கிளவியோட கடக்க வேண்டியதா இருக்கு. இங்க என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஐயோ அழுவாத பத்து. நல்லா சந்தோஷமா இருந்த போல அம்மா வீட்ல. ஏதாவது சொல்லிட்டு போறேன். ஆமா, இந்த ஜாலியா இருந்தது நீ பாத்தியோ? அப்போனா இல்லையா? ஏதோ தனியா போய் ஜாலியா இருந்தா கூட பரவாயில்ல. என் கூடவே இந்த கிளவியோ அந்த கிளவி பெத்ததோ வந்துச்சியோல, இங்கதான் என் நிம்மதியை எடுக்கிறது போதாதுன்னு பார்த்தா என் வீட்டுல அதுக்கு மேல அதுக்கு போட்ட ஆட்டோ இருக்கு. நில்லு இத கழுவி வச்சுட்டு வரேன். சொல்லு, அப்படி என்ன ஆட்டோ அதுங்க போட்டுச்சு? சொல்றேன் கேளு. அடி பாவி, இவ்ளோ ஆட்டோ அதுவ போட்டுச்சியோலா? ஆட்டோ என்ன ஆட்டோ, பெரிய கலைவரமே ஆக்கிடுச்சுவோ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. நான் அழுவணும், மாறா நீ அழுவுற. உன் நிலைமைய நினைச்ச தானா அழுக வந்துட்டு. இப்போ தெரியுதா என் வலி என்னன்னு? பாவம்ல பெரிய பொண்ணு நீனு. இங்கேயும் நிம்மதியா இல்ல, அம்மா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இதுங்களும் பொட்டி எடுத்துக்கிட்டு அங்க வந்துருச்சுவோ. அப்படி சொல்லு, நிம்மதியா விடுவோன்னு பார்த்தா கலாட்டாவே பண்ணிடுச்சுவோ. புரிஞ்சா சரிதான். இத உனக்கு வளர்க்கணும் பாரு, இது அதை விட கொடுமை. ரொம்பதான் பெரிய பொண்ணு உனக்கு. என்னவா, ஒரு மாசம் கடந்த பாத்திரம் அத்தனையும் கழுவி எடுத்திருக்கேன், இன்னும் சமைக்க கூட இல்ல. அதுவும் எங்க அடுத்து என்ன வம்ப இழுத்து வைக்க போயிச்சுங்களோ, அசிக்குது. சரி போடு, நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நீக்கு ஒரு நாள் கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு வேலை பாரு. போடு வரேன். சூப்பரா இருக்கு பத்து. சாப்பிடு. வத்த குழம்பு யாரு வச்சது? நாதான். உன் வத்த குழம்பை அடிச்சுக்கவே முடியாது. ஆத்தி கதை அப்படி போகுதோ? அடி பாவி, இவ வீட்ல வேற வந்து சாப்பிடுறியா நீனு? இருக்குடி உனக்கு. அம்மா, என்னடி மக்கா, ஏன் இப்படி ஓடி வர? அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? என்னாச்சு? ஓ மருமகக்காரி நம்ம வீட்ல சோத்த திங்காம பத்து வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காமா? அப்போனா நம்ம வீட்ல சாப்பாடு செய்யலையா? தெரியல. ஊர்ல இருந்து வந்தோம்ல, அம்பிட்டு வேலை அவதான் செஞ்சிருக்கா. பசிச்சிருக்கோம், அதான் சாப்பிட்டுப்பா. இதுல என்ன தப்பு? தப்பு இல்ல, என்ன கூப்பிடல, எனக்கும் பசிக்கும்ல. 1000 வேலை இருந்தாலும் என் மருமக சாப்பாடு செஞ்சிருப்பா. இல்லன்னா நான் ஏசுவேன்னு அவளுக்கு தெரியும். வா போய் சாப்பாடு இருக்கான்னு பாப்போம். ரொம்பதான் உன் மருமக மேல குருட்டு நம்பிக்கை. அடாடா, சாப்பாடு செஞ்சுட்டு தான் போயிருக்கா. அதான் சொன்னல, அங்க பாரு சாதம் இருக்கா பாரு. என்னம்மா இது, சாதத்தின் குழம்பு மட்டும் வச்சுட்டு போயிருக்கா? ஆமா. அப்ப தொட்டுக்க? அட ஆமால, உன் அன்னைக்கு புத்திகின்னு மாறிட்டா என்ன? குழம்பு சாதத்தை மட்டும் வச்சுட்டு போயிருக்கா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேச போக வேண்டியது தானே, யார் கேட்க போறா? அதானே. சரி பசிக்குது, வா இருக்கிறத போட்டு சாப்பிடுவோம். சரி எடு, அங்க தட்டு இருக்கு, போடுவோம். உன் வத்த குழம்பை அடிச்சுக்கவே முடியாது. சரி சொன்னது எத்தனை தடவை சொல்லுவேன்? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ வச்ச குழம்பு ருசி அப்படி. நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிதான். சாப்பிட்டுறியா? ஊட்டி விடவா? ஆஹா வேணாப்பா, நீ சாப்பிடு. தொட்டுக்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோமா. சரி சாப்பிடு. அவளே அவசரத்துல வச்சுட்டு போயிருப்பா, வேணும்னா பண்ண போறா, மறந்துருப்பா. நமக்குன்னு வச்சிருக்கா, சாப்பிடு. என்னடா இது? என்னம்மா ஊசி போன ஸ்மெல் வருது? அது ஒண்ணு இல்ல, கரம் மசாலா கொஞ்சம் கூட போட்டிருக்கா. கரம் மசாலாவா இப்படி நாறுது? அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் இல்ல, மத்தபடி நல்லதா இருக்கு. வா சாப்பிடுவோம். சரி பத்து, நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். எப்படி இருந்தது? நான் ரொம்ப நேரம் சாப்பிட்டதுலே தெரியாதா? சரி நேரமாச்சு, வீட்டுல வேலை கிடக்கு, அத்தை வேற தேடுவாங்க. நான் போறவ வரேன்னா? சரி பாத்து. நல்லா இருந்தது இல்லம்மா? ஆமாடி மக்கா, உன் அன்னிக்காரி காரமும் கரம் மசாலா கூட்டினா கூட நல்ல சுவையாதான் இருந்தது. நல்லா சாப்பிட்டேன், நானும் வயிறு முழுக்க சாப்பிட்டேன். அத்தை வா மருமகளே, பத்து வீட்டுல நல்லா சாப்பிட்ட போல. ஆமா அத்தை. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவதான் வந்து சொன்னா. அதான் பார்த்தேன். பார்த்தது அம்மா கிட்ட வந்து மூட்டி குடுக்கலனா தூங்க மாட்டியே. இல்ல, நீ வரும்போது வழியில பார்த்தேன், அதான் அம்மாட்ட சொன்னேன். இல்லனா மட்டும். சரி அத்தை, நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு இப்பதான் போய் சாப்பாடு செய்ய போறேன். இப்போதான் சாப்பாடு செய்ய போறியா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இனிதான் அடுப்புல உல வச்சு குழம்பு கொதிக்க வைக்கணும். அப்போ இப்ப சாப்பிட்டது? புரியலையே, சாப்பிட்டதா? இல்ல மருமகளே, கிச்சன்ல குழம்பு வச்சிருக்க. எது? அந்த சட்டியில இருந்த குழம்பையா சொல்றியா அத்தை? அட பக்கீங்களா, இது என்ன எனக்கு வந்த சோதனை? என்னாச்சு? அந்த குழம்பு நான் வைக்கவே இல்ல. என்ன சொல்ற? ஐயோ நல்ல டேஸ்டா இருந்தது அண்ணி. இருக்கும், நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அது 3 வாரம் முன்னாடியே வச்ச குழம்பு பாத்தியா? எப்படி? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாம் ஊத்தி கழுவணும்னு வச்சிருந்தேன். எப்பயோ உள்ள குழம்பு சாப்பிட்டுட்டு ருசியா இருந்ததாம்ல. ருசியா? அடி பாதகத்தி, எங்களுக்கு செத்த குழம்பு வச்சுட்டு வத்த
குழம்ப நீ சாப்பிட்டு வரியா? உங்க ஆர்வ கோளாறுக்கு நல்லா வேணும். ஏன் நீ போறதோட கையோட கீழே ஊத்திட்டு போக வேண்டியது தானே? வீட்டை தொடச்சதுல பசி வந்துட்டு போய் சாப்பிட்டு போடிட்டேன். நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ளேயே நீங்க வெளியே போயிட்டு சீக்கிரம் வருவீங்கன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டேம்மா. எங்கத்த போறீங்க? அட நசமா போவா. ஏற்கனவே வயித்தால போனது போதாதுன்னு மேல மேல என்ன போட்டு கொல்றியே. நில்லுமா, நானும் வர, எனக்கும் வருது. ஐயோ ஐயோ, இந்த ஆர்வ கோளாறை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நல்லா வேணும். என்ன பாய் ஆடா? ஆமா வாங்கியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல பக்ரீத் பாத்துக்கோங்க. என் வீட்டுக்கு முன்னாடி வண்டிலாம் நிக்கிது, இடம் இல்ல, அதனால இங்க கெட்டிக்கிறேன். சரிங்க பாய், சரிங்க பாய். கொஞ்சம் அப்பப்ப காய்கறி போட்டு பாத்துக்கோங்க. அப்பப்ப நானும் வரேன். சரிங்க பாய், சரிங்க. இங்க கெட்டிட்டு போறேன், பாத்துக்கோங்க. சரி பாய், சரி பாய். அதெல்லாம் பாத்துப்போம். நாங்க பாத்துக்காமலையா? பாத்துக்கிட்டா தானே மூட்டை மூட்டையா கறி தருவீங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல பாய், கெட்டுங்க கெட்டுங்க. சரிங்கம்மா, பாத்துக்கோங்க, நான் வரேன். ஏண்டி மொட்டை வாழ, ரேஷன்ல அரிசி வாங்கலையா? போடுறாங்களா? ஆமா, தெரியாதா? அப்போ முடிஞ்சிட போகுது. ஆத்தி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. போடல ஏத்தி பொண்ணு தாய், 100 ரூபாய் இருக்காவுல? ஆமா, அவரு பக்ரீத்துக்கு ஆடு வாங்கியிருக்காப்புல. உன் வீட்டுக்கு பின்னாலதான் கிட்டி இருக்காங்க. நான் ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க, வாங்கிட்டு வரேன். ஒரு 8 பாத்துக்கோம்ல. ஆமா, பக்ரீத் வருதுல. ஆமா, எல்லாம் ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு போல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஐ, ஆடு எவ்வளவு அழகா இருக்க நீ, வெள்ளை வெள்ளைன்னு. சோகமா இருக்க, ஒருவேளை பசியில இருக்குமோ? சாப்பாடு போட்டுட்டா போச்சு. சாப்பிட, அரிசி சாப்பிடு. எல்லாட்டி லட்சு சொல்லு, ஆட்டுக்கு சாப்பாடு போடுறியா? ஆமால, பார்க்கவே பாவமா இருந்தது. சரி சரி, நான் வரேன். இவ எதுக்கு வந்தா, இவ எதுக்கு போறா? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஆத்தி, ஆடு என்ன மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு? பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, உன்னை ஆட்டை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, என்னாச்சு? நான் போயிட்டு வரதுக்குள்ள அது செத்து கிடக்கு. என்னடி சொல்ற? ஆமா, நாங்க வந்து பாரு. நீ உட்கார்ந்த இடத்த விட்டு எஞ்சிக்காம இருந்தா உன்னை போய் சொன்ன பாரு. எனக்கே காலையில இருந்து மூட்டு வலியா இருக்கு, அதான் உட்கார்ந்து இருந்தேன். இப்ப அந்த பாய் வந்து கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? எங்க அந்த ஆடு? அங்கதான் இருக்கு, வா. அடி பாவீங்களா, என் ஆட்டுக்கு என்ன ஆச்சு? இப்படிதானே விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளேயே செத்து கிடக்கு. என் ஆட்டை யாராவது ஏதாவது பண்ணினாங்களா? ஆமா, யாரு என்ன பண்ணா? இவக மக இருக்காங்கல்ல, ஐயோ இந்த லட்சு தானா? ஆமா, அவதான் அந்த ஆட்டுக்கு அரிசி போட்டா. எங்க மக்கா, இது நீ பார்த்த வேலை தானா? என்னம்மா பொண்ணு தாய், உன் பொண்ணு செஞ்ச வேலைக்கு நீதான் பொறுப்பு. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த ஆட்டை ஒரே நிமிஷத்துல போட்டு தள்ளிட்டான். இதுக்கு நீதான் பொறுப்பு. எனக்கு ஏதாவது பதில் சொல்லு. இல்லையா நான் வாங்கின காசை கொடு, புதுசு வாங்கணும். அவ பண்ணதுக்கு நான் என்ன செய்வேன்? நீ தானே பெத்த, உன் பொண்ணு தானே. ஒழுங்கா நடைய கட்டு. எங்க? ஆட்டு மந்தைக்கு. எதுக்கு? இத போலவே புதுசு வாங்கிட்டான். கொஞ்சம் டைம் தாங்க, வரேன். இப்ப எங்க போற? வாங்கி கேட்டிருக்கீங்கல்ல, காசு எடுக்கணும்ல. ஓ சரி, போயிட்டு சீக்கிரமா வரேன். இந்த சண்டாலிய வச்சுக்கிட்டு என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு? லட்சு, சொல்லுமா. என்னடி செஞ்ச? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணேன்னு நீ சொன்னாதானே தெரியும். 1 2 பலதெல்லாம் பண்ணி வச்சிருக்க. பலதா? அந்த ஆட்டை என்ன பண்ண? பசிக்குதுன்னு அரிசி தான் போட்டேன். அரிசி போட்டியா? ஆமா அண்ணி. அட மண்ட கோளாறு, யாராவது அரிசி போடுவாங்களா? அத்தை, இப்ப அந்த ஆடு என்ன ஆச்சு? செத்து போச்சு. என்னம்மா சொல்ற? புத்தி கெட்டவளே, ஆட்டுக்கு யாராவது அரிசி போடுவாங்களா? ஐயோ, எனக்கு தெரியாதுமா. இப்ப சொல்லு, தெரியாதுதான் எதுக்கு செய்யற? நான் கத்திட்டு இருந்தது அண்ணி, அதான் செஞ்சேன். சரி அத்தை, இப்ப என்னதான் ஆச்சு? பாரு மருமகளே, இந்த நாசமா பணம் செஞ்ச காரியத்தினால அந்த பாய் எனக்கு காசு கொடுக்க சொல்லிட்டாரு. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? யார் ஆடு அத்தை? 100 ரூபாயோட ஆடு. நான் பேசி பாக்குறேன். பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பைசாதான் பாக்கி. பொண்ணு தாய், எவ்வளவு நேரம் நிக்கிறது? கிளம்பு. பாய், அழுதுலாம் இங்க வேலைக்கு ஆகாது. எங்க அம்மாவை எங்க பாய் கூட்டிட்டு போறீங்க? ஆட்டு மந்தைக்கு புது ஆடு வாங்கணும்ல, நான் வாங்கிட்டு வந்த ஆட்டை கொண்டுட்டியே நீ. ஒண்ணு ஆடு வாங்க நட,
இல்லையா துட்ட கொடுங்க, நான் போயிடுறேன். அவ்வளவு பைசாக்கு நான் எங்க போறேன்? உங்களுக்கு காசு தானே பாய் வேணும்? ஆமா. கொஞ்சம் பொறுங்க வரேன். இவன் எங்க போறா? என்ன இந்த பொண்ணு காசு கொடுக்கும்னு பார்த்தா தங்க வளையலே கொடுத்தது. நமக்கு லக்கு தான். குடிங்க பாய், நல்ல தியாரம். இதை வித்து ஆடு வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ ஆட்டோட பணத்துக்கு பதிலா நகை கொடுத்ததுக்கு. குடிங்க. அண்ணி, யாரா நீ உங்களுக்கு இந்த வளையல் உங்க கைக்கு இல்லையே, பரவாயில்லையா? கவலைப்படாதீங்க நீ, உங்களுக்கு சீக்கிரம் வந்துரும். அது எப்படி மருமகளே, உன்கிட்ட கொடுக்கும்போது கவலையே இல்லாம கொடுக்குற, கவலையே இல்லையா? கேட்டா சிரிச்சிட்டு இருக்க சொல்லு. அது எந்த இருந்தா தானே கவலை கொள்றதுக்கு. எது? அப்போ அது உங்களது இல்லையா நீ? இல்ல. அப்போ அது யாருது? இப்ப தூக்கி கொடுத்தனே அந்த வளைவி, அது என் மாமியார் பொண்ணு தாய். இதனாலதான் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? அதான நான் வளையலா இருந்திருந்தா எப்படி சிரிப்பு வரும்? அடி பாவி, இப்படி பண்ணிட்டியே. மருமகளே, எந்த இருந்தாலும் தூக்கி கொடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்கணுமா இல்லையா? கேட்டிருந்தா விட்டுருப்பியலாத்த. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்குனே வந்து சேர்ந்திருக்கியா நீ? அது எப்படித்த? ஆட்டுக்கு சாப்பாடு போடுறேன்னு அரிசியா போட்டு கொண்டது உங்க மோக. திட்டுறது என்னையா? உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சதே நானு. மறந்துடாதீங்க. திட்டுறதும் அடிக்கிறதும் அங்க காட்டுங்க. ஏன்னா இதுக்கு முழுக்க காரணமா இருந்ததே அவதான். அடி பாவி, போற போக்குல என்ன போட்டு குடுத்துட்டு போறீங்க? மாட்டிக்கிட்டு சாவு. எனக்கு என்ன வந்தது? எங்கேயும் மூச்சு வாங்குற சவுண்ட் கேக்கு. இங்கதான். மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். இன்னைக்கு என் வளையல் போனதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னை விட மாட்டேன். காதம்மா, விட்டுருமா, தெரியாம பண்ணிட்டேன். அது எப்படி விட முடியும் உன்னை? வாங்குங்க. கூடி சாப்பாடு தா, பசிக்குது. இதோட பக்ரீத்துக்கு 2 நாள் லீவு. அடடா சூப்பருங்க. பசிக்குது பெரிய பொண்ணு, சாப்பாடு போட்டு கொண்டு வா. சரி போடுங்க வரேன். குடிங்க. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, இனிதான் சாப்பிடணும். என்ன தடி போட்டு செஞ்ச? நல்லாவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? செஞ்சு வச்சிருக்காளாம் சாப்பாடு, சப்பு சப்புன்னு. உப்பும் இல்ல, காரமும் இல்ல. கொஞ்சம் ஏத்து குறைவா இருந்துட்டா என்ன, சாப்பிட வேண்டியதானே? அவ்வளவு போலவே செஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் நாக்கு சித்தவன் தான் சாப்பிடுவான். இல்லங்க, நீங்க மட்டும் தான் குறை சொல்றீங்க. அத்தை லட்சுலாம் நல்லா தான் சாப்பிட்டாங்க. அதுங்களுக்கு நாக்குல உயிர் இருந்தா தானே, அதுங்க நாக்கே செத்து கிடக்கு. அட பாவி, என்னெல்லாம் பேசுற? அவங்களும் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்தது. என்னால முடியலன்னா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன், இப்படி சொல்லிட்டு போறீங்க. இதுக்கு செய்யாமலே இருந்திருக்கலாம் நீ. காய் வேஸ்ட், வெங்காயம் வேஸ்ட், எண்ணெய் வேஸ்ட், அடுப்பு வேஸ்ட், கேஸ் வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட். உங்களால எனக்கு ஒரு செலவாதான் இருக்கு. இதுக்கு நான் வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பேன். புடி, எனக்கு வேணாம். என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? இப்ப இந்த சாப்பாடு யார் சாப்பிடுவா? நீ தான் சாப்பிடலன்னு சொன்னல, நீ சாப்பிட்டுக்கோ. இல்லையா அந்த சோத்து முட்டைங்க வரும், அதுக்கு கொட்டு. அட பாவி, என்ன பேச்செல்லாம் பேசுற? அவளே பாவம், ஏதோ என்கிட்ட வேலை கேட்காம அவளே செஞ்சு எடுக்கிறாளே. சொல்லுமா. அவளே பாவம், மாசம் கடைசியில இருக்கிறத வச்சு செஞ்சு போட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் உப்பும் காரமும் குறைவா இருந்துட்டா என்ன, சாப்பிட வேண்டியது தானே. இதுக்கு போய் அவளை திட்டிட்டு வரிய, உனக்கே நியாயமா இருக்கா? பாவுண்டா அவ. என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணுடா, பாவுண்டா அவ. எனக்கு அவளை போல வருமா? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தி ஓடி போறாளும். ஆனா என் மருமக பெரிய பொண்ணு, எனக்கு ஒண்ணுனா கூடவே இருக்கா. நான் எவ்வளவு ஏசினாலும் என்ன பொருந்தி போறா. இவளை போல எந்த பொண்ணு அனுசரிச்சு போகாது இந்த காலத்துக்கு. போடா, போய் அவட்ட மன்னிப்பு கேளு. நீ செஞ்சது ரொம்ப தப்பு, அவட்ட போய் மன்னிப்பு கேளு. இல்லையா அவளை போய் சமாதானப்படுத்து. நீ சாப்பாடு வேணா சொன்ன உடனே அவளும் சாப்பிடாம இருக்கா. அப்படியா? என்ன சொல்ற? அவ சாப்பிடலையா? ஆமா, நீயே சாப்பிடலன்னு எஞ்சி வந்துட்டு அவ எப்படி சாப்பிடுவா? இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா உனக்கு. புதுசா சாப்பிடலன்னு தான் சாப்பிடாத மனைவி. போ, வயசு பிள்ளை ரொம்ப நேரம் வயித்த காய போட்டுட்டு இருக்கா. சமாதானப்படுத்தி 2 பேரும் சாப்பிடுங்க. சரிம்மா. தெரியலையே, உங்க அம்மா என்னைக்கும் அம்மாவாவே பேசாது. சரி சரி, திடீர்னு ஞான உதயம் வந்திருக்கு. அடி பாவி, சாப்பிட்டியா? ஆமாங்க. நான் சாப்பிடலன்னு நீயும் சாப்பிடாம இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. புருஷன் சாப்பிடலன்னு பொண்டாட்டி சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் அது அந்த காலம். நீ சாப்பிட்டா என்ன செத்தா என்ன, எங்களுக்கும் வயிறு இருக்கும்ல. நீ சாப்பிட்டா என்ன செத்தா என்ன நினைக்கிறதெல்லாம் இந்த காலம். எனக்கும் பசிக்கும்ல. சொன்னது நீதானே. இதுக்கு நான் ரோசமா போயிருப்பேன். உன்னாலதான் என் மானமே போச்சு. அவன் பொண்டாட்டிக்காரி இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானே, எனக்கே இப்பதான் தெரியுது. இத நான் எதிர்பார்க்கல. என்னடி சொல்ற? ஆமாம்ல. ஐயோ, இதுங்களா? பலவாய மூணாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுங்கதான் இதுங்க. சரசு மாதிரி இருக்கு. சரசு,
ஆத்தி இதுங்க கிட்ட சிக்கிக்கிட்டோமே சொல்லல. அடடா நம்ம சரசு எப்படிலாம் இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. கொஞ்சம் உட்காரும்ல பேசிட்டு போவோம். வேலை கிடக்குக்கா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு எல்லாம் இல்லாத வேலை அந்த மகாராணிக்கு வந்துட்டாக்கும். கதையை கேட்டியாம்ல? என்ன கதைக்கா? ஒண்ணும் தெரியாது. நம்ம பச்சைக்கிளி வீடு இருக்கு. ஆமா, அவ மருமக ராத்திரியோட ராத்திரியா ஓடிட்டாலாமே. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு தெரியாதா? என்னம்ல எதுவும் தெரியாம இருக்கிற? ஒரு ஊர்ல இருந்தா 4 பேருக்கு என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும். ஆத்தி எவனோ இல்ல வைகண்டோ ஓடிரு பொண்ணு தாயி. ஆரம்பல பொண்ணு தாயி மாதிரியே இருக்கு. பொண்ணு தாயி மாறி இல்ல, அவளே தான். அடி பொண்ணு தாயி இங்க வா. சொல்லுல, நல்லா இருக்கியா? அங்க இருக்கோம். ஆமா, உன் மருமவக்காரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ நல்லாதான் இருக்கா? நல்லாதான் இருக்காளா? ஏன் ஆயி 1 வருஷம் ஆகுது, ஒரு செய்தியும் காணோம். சண்டாளிங்களா, உங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்காடா? ஊர்ல அடுத்த வீட்டுல என்ன நடக்குது? அடுத்த வீடு பிரிஞ்சுட்டா, இப்படியும் ஒரு வீட்டுல நல்லா இருந்துட்டா, அதுங்களை என்னன்னு சொல்லி பிரிக்கலான்னு காரணம் தேடி தலைவீரோ. ஐயோ ஐயோ, நானே வந்து சிக்கிட்டோம் போலயே. நம்ம பொண்ணு தாயி கேட்டா பதில காணோம். அதான் தெரியல. என்ன தெரியல? நானும் அந்த கடவுள்கிட்ட கேக்குறேன், அவரு கொடுக்கணும்னு நினைச்சா தானே கொடுப்பாரு. முதல்ல அது பொண்ண பார்த்து பேச மனோரி. ஆயிருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதியோ. இல்ல இல்ல கேட்டோம். கொஞ்சம் மருமகாரி அங்க இங்கன்னு அனுப்பலாம்ல. அங்க இங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் சொல்றா, அப்படிதானம்ல? ஆமா, அனுப்பணும். காசு இல்ல தெரியா? வீட்டு காசுக்கு நாங்க எங்க போவோம் தெரியுதுல? இல்ல, நல்லதுக்கு தானே சொன்னோம். நல்லது கெட்டது நான் பாத்துக்கிறேன், எனக்கும் தெரியும். சிடு சிடுன்னு பேசுற, சும்மா போறவள வம்பிழுக்கிறியல. கேட்டது ஒரு குத்தமா? நீ பாத்தீங்களா? நீங்க கேட்கவா செஞ்சிய? கேட்கணும்னா கேட்கற மாதிரி கேட்கணும், குத்தி காட்டி கேட்கற மாதிரி கேட்க கூடாது. சரி சரில, சாப்பிட்டியா? சாப்பிடலாம், வந்து தரவா போற. சரி பொண்ணு தாயி, ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன கேட்டா பாக்கல சரசு? தெரியும், அதுங்க வாய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுல. அந்த பொன்னியம்மா வீட்டு விஷயம் தெரியுமால உனக்கு? என்ன, அவ மொவ ஓடி போயிட்டாலாமே. என்னம்ல சொல்ற? ஆமால, நான் கேட்டேன். அதான பார்த்தேன். அத்தி பெரிய பொண்ணு. என்னத்த உங்களுக்கு என்ன வாங்க அனுப்புனேன்? இதுங்க கிட்ட ஊர் கதை பேச வந்துட்டியலா? வரமாவளே, நான் வரல, அவளுங்கள தான் கூப்பிட்டாளுவோம். அம்மா பெரிய பொண்ணு. என்ன பெரிய பொண்ணு, நல்லா இருக்கியா? புருஷன் சந்தோஷமா பாத்துக்கறானா? பாத்துக்கறாரு. சாப்பிட்டியா? இல்ல இனிதான். அத்தை நேரம் ஆகுது, வாங்கிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன்னு பேசிக்கிறேன். சரிக்கா, நான் வரேன். இல்ல பெரிய பொண்ணு, அதுக்குள்ளே போயிட்டா எப்படி? உன் அத்தை ஏதோ சொன்னா. என்ன சொன்னா? நாலு தள்ளிட்டே இருக்கு, இன்னும் உண்டான பாடு இல்லன்னு சொல்றாளே. ஆமா, ஏன் இந்த பொண்ணு எடுத்தோன்ல பேசுறா? ஆண்டவனே, அநியாயமா போய் பேசுதுவலே. யார்கிட்ட சொன்னாங்க? ஆமாப்பா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவட்ட கேளு. ஆமா, நாங்க கூட அதான் கேட்டோம். உன் அத்தை இருக்கும் போதே உன் புருஷன் சந்தோஷமா பாத்துக்கிறானான்னு. உன் அத்தை சொல்லலன்னா ஏன் கேட்க போறோம்? கிளவிய என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஊரெல்லாம் டமார அடிச்சுட்டு திரியா? அப்படியா சொல்றாங்க? ஆமா பெரிய பொண்ணு, அழுவாத. அது கடவுள் கையில தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. இங்க புருஷனோட அங்க இங்க சுத்திட்டு வரலாம்ல. ஆறு, உன் அத்தை ஊரெல்லாம் பேசுற மாதிரி ஏன் வச்சுக்கிறேன்? என் அத்தை வேற ஏதோ சொன்னா? இல்ல பெரிய பொண்ணு, ஏதோ நம்பாத. அட கம்முன்னு இரு சரசு. தானே உனக்கு ஏதோ வேலை இருக்கு சொன்னல, கிளம்பு. காரியத்தை கெடுத்துருவா போல. அவங்களை ஏன் திட்டி ஓட வைக்கிறியா? இதுங்க சொல்றது எதுவும் நம்பாத. உன் அத்தை என்ன சொன்னாங்களோ அவட்ட கேட்டுக்கோ ஒரு வார்த்தை. இல்லக்கா, இதுங்க சொல்றதுதான் உண்மை. எங்க அத்தை அந்த மாதிரி சொல்ற ஆளுதான். சொன்னாலும் சொல்லிருப்பாங்க. சொல்லாமலையா இது வரைக்கும் இதுங்க பேசிட்டு இருக்குவோ? இப்படி அடுத்தவங்களை கொளுத்தி விட்டு குளிர் காயிறீங்களோ? என்ன சொல்லிட்டோம்? நிஜத்தை தானே சொன்னோம். உங்ககிட்ட வந்து உட்கார்ந்தோம் பாரு, எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் வேற பெரிய பொண்ணு, இதுங்க கிட்ட வாயே கொடுக்க கூடாது. அந்த மீதியம் கொடுத்தோம் ஒன்ன பத்தா திருகி திருகி சொல்லுவாளுங்க. சரி பெரிய பொண்ணு, நம்ம பேசுவோம். நீ கவலை கொள்ளாத. ஒரு பொண்ணு கவலை கொள்ளக்கூடாது. பொண்ணுங்க எல்லாம் கவலை கொள்ளதான் பிள்ளை பிடிக்காது. சரிக்கா, என் அத்தை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? இவ்வளவு பேசி வச்சிருக்காங்க பின்னாடி வந்து. விடு விடு, பொண்ணு தாய் எப்பவோ அப்படிதான். எப்படிக்கா விட முடியும்? பொண்ணு தாய் நில்லு, ஒன்ட்டு ஒண்ணு சொல்லணும். என்னாச்சு? இந்த ஊரை கெடுக்கிறவளுங்க இருக்காளுங்களே, யார சொல்ற? அதான் அந்த மங்கையும் கங்கையும் பத்தி தான் சொல்றேன். தெரியும், அதுங்களை பத்தி தெரிஞ்சதுதானே. அதுங்க உன் மருமக கிட்ட என்ன சொல்லிச்சுங்க தெரியுமா? என்ன சொல்லிச்சு? அப்புறம் என்ன சொல்லிச்சு? அடி பாவீங்களா, இந்த அளவுக்கு பண்ணிட்டியல. போய் கேளு, வழிய விடு. இன்னைக்கு அதுங்களை உண்டியில நாக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு அழுதுட்டு? கொஞ்சம் பொறுங்கக்கா, வரேன். எங்கடி போற? கொளுத்தி விட்டுருக்கோம்ல, அதான் வேலை பாக்குது போல. சண்டாளிகளா, நான் என்னத்த செஞ்சேன்னு என் குடும்பத்துல அப்படி கலகட்ட மூட்டை வந்திருக்கீங்க. நாங்க ஒன்னும் சொல்லல அப்படிதானே? நாங்க ஒன்னும் சொல்லலப்பா. உன் மருமவ தான் உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? ஏன் கிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா இருக்காதா? இவளை பத்தி அவட்ட சொல்ல, அவளை பத்தி இவட்ட சொல்லதான் உங்களுக்கு வேலையா? முப்பொழுதும்
அடி பாவி எங்க மருமகளே கிளம்பிட்டேன். போதும் அத்தை. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை விடுங்க, நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அத்தை ஒரு வார்த்தை. இப்படி ஊரெல்லாம் டமார அடிக்கணுமா? ஐயோ நான் சொல்லவே இல்ல, தப்பா புரிஞ்சுக்காத. என்ன பெரிய பொண்ணு இன்னும் கிளம்பலையா? நேரம் ஆகுது. நியூஸ்ல வேற மழைன்னு சொன்னாப்ல. ஆமா ஆமா சீக்கிரம் போ. அடி நாசமா போனவங்க. சரி நான் வரேன். அடி பாருங்க, நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டியல. வாமங்க, வந்த வேலை முடிஞ்சிட்டு நம்மளும் கிளம்புவோம். மருமகளே கொஞ்சம் நில்லு. இனி என்ன மருமகன் கூப்பிடாதீங்க. அதுக்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. நான் சொன்னங்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தொட்டு கலக்க சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிதான் நான் படுற பாடலாம் நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க, நான் கண்டிப்பா மறந்துடாதீங்க. அன்னைக்குதான் மோர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். போவாத மருமகளே. அப்படி கூப்பிடாதீங்க. நான் வரேன், நேரம் ஆகுது. நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சதுக்கு காரணமே நீங்க தானடி. உங்களை ஆதி ஓடிரல. காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயோ, சாமி. ஐயோ.